சபைக்கு முன்பாக வந்தனே. என்னுடைய நாமம் என்ன மாதா பிதா குரு தெய்வம் என்னை என்றெடுத்த தாய் தந்தைக்கு முதல் வணக்கம். தாய் தந்தை மாணவர்களுக்கு முதல் வணக்கம். எங்களுக்கு குருவா இருக்கக்கூடிய கொட்டூர் ஏமல் அண்ணன் அவருக்கு முதல் வணக்கம். அவருடைய பாதத்திற்கு முதல் வணக்கம். அவருடைய பாதத்திற்கு முதல் வணக்கம். இன்னும் சாம்பசிவண்ணா வெங்கடேசா இன்னும் பின்னாடி எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. சொல்லிங்க போலாம். அனைவர் பாதத்திற்கும் முதல் வணக்கம். என்னோடு நாடகம் நடிக்கும் இளைஞர் அணிகள் ஒரு துணையாக நின்று இந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்று அவருடைய முயற்சியால் தான் இந்த நாடகமே நாங்கள் நடத்துறோம். ஆமா, அண்ணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இத்தகைய சபை முன்னாடி என்னுடைய விளக்கம். கைலாயமே கோயிலா விளங்கி வரக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த முக்கன் படைத்த பரமக்கடவுள் இருக்கிறாரு. அன்னவருக்கு முதல் வாயிற்படி நந்திகேசர் என்று நன்றாக எந்த காரியமானால் எந்தவித கட்டளையா இருந்தாலும் சரிதான், எந்த காரியமா இருந்தாலும் சரிதான், என்னை முதலாக அழைத்து என்னிடம் கட்டளையிடுவார். அவர் வார்த்தை சிறுமேற்கொண்டு நானும் தவறாமல் செய்து வருகிறேன். அது தவிர செல்வராஜ் என்பவர் அழிக்கக்கூடிய வேண்டி வருவதிக்கின்றார். சுபேஜயம் என் கையில் இருக்கும் அதிகார கைகோல் கொண்டு கையிலாயம் வருவார்களை என் கையில் இருக்கும் அதிகார கோலை கொண்டு ஒன்று பின்னாக ஒன்றாக அனுப்பி வைப்பேன். ஆமா, வரிசையாக அனுப்பி வைப்பேன். அவருக்கு ஏற்றபடி ஆக்கினை விசாரித்து உள்ளே அனுப்புவேன்.
எட்ரா பாட்டு பெருதல் பட்டு வந்திருக்கக்கூடிய ஏழுமலை என்பவர் நந்தியை கொடுக்க வேண்டி கூடலூர் சேர்ந்த ராஜ் என்பவர் மாமனாருக்காக வேண்டி ஐந்து ஒருவர் நிற்கின்றார் சுவேஜயம் வருவர்கள் வந்திருக்கக்கூடிய சதீஷ் என்பவர் மாமனாருக்காக வேண்டி ஐந்து ஒருவர் நிற்கின்றார் சுவேஜயம் ஐயா கையலையோ தனக்கு முந்தி கையலையோ தனக்கு முந்தி காத்திருப்பவனே கையலினாலே தடையும் ஆச்சு இனத்தடி நான் என்ன செய்வேன் நயமதான் பேசி நல்லவனாய் கொண்டாட வரும்போது அப்படியே தினேஷ் இட்டு வந்துடுறேன் மேலே படுத்துக்கிறாங்க எங்க போற ஆனால் கேளும் தோயா இதான் வரேன் அப்போ நான் கையலாயத்துக்கு பரம கடவுள் வருவதற்கு முன்பதாக போயிட்டு காவல் காக்கக்கூடியவன் இன்று ஓர்வித கால தாமதமாகிவிட்டது. ஆனால் கையலாய பரமமூர்த்திக்கோ கோபம் வராமல் அவருக்கு முன்பு எனக்கு கொஞ்சம் தாமதாயிட்டதால அவருக்கு கோபம் வராமல் பயந்தவன் போல் கையை கட்டி பயப்பட்டு மிக நடுநடுக்கத்தோடு முன்னாடி போயிட்டு பாசாங்க காட்ட வேண்டும். கேட்கலாமா? வந்தால் அருகே வரட்டும் சுவாமி பெருமடி கட்டளை Thank you.
ஆனால் கேளுங்கள் சாமி, எப்படி இந்த நந்திகேஸ்வரன் பன்னீரால் கழுவி பட்டால் துடைத்து அநேக வாசமலர வைத்து உன் பாதத்தை சேர்த்துக் கொண்டேன் சுவாமி. மங்களோட அடையாது நன்றி கவலா எனக்கு உண்பதாக வரம்பாண்டி அப்படி இந்த கைலாயத்தில் எனக்கு முன்பதாக படியிருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் என் பாதத்தை பதிந்தபடினால் என்றென்றுக்கும் நீயும் உன் குடும்பத்தோடு சுகட்சியமத்தோடு வாழ்வாய். அப்படியே ஆகட்டும் சாமி. நந்திகவலா சாமி, இந்த தினத்தில் வர காலதாமதமாகிவிட்டது. ஏன் எப்படி சாமி? என்னை அடியனை மன்னிக்க வேண்டும். சாகரம் என்று சொல்லக்கூடிய சம்சார சாகரத்தில் ஈடுபட்டு விட்டேன். ஆகையால் வர காலதாமதமாகிவிட்டது. இந்த அடியனை மன்னிக்க வேண்டும் சாமி. நந்தி கவலா சாமி, இதுக்கு பிறகனாச்சும் சகல ஜாகிரதையோடு சற்று முன்னே வரவாய். ஆனால் இந்த தினத்தில் கைலாயத்தில் மரமளித்துக் கொண்டிருக்கின்றேன். வியாபார கூட்டம் அதிகமா இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேர்வை அதிகமா இருக்கின்றது. அதனால் நான் கைலாயத்தில் வருகின்றேன். ஒவ்வொருவாக அனுப்ப வேண்டும். அப்படியே ஆகட்டும் சாமி. அப்போது எப்படி என்றால் அதுவோ என்ன முக்கண்ண மூர்த்தியோ கைலாயத்தில் அமர்ந்து அதோ என்ன தட்சணாபுரி ஆண்டு வரக்கூடிய தட்சகனோ தாட்சாயனை திருமணம் செய்து கொடுத்து நீண்ட நாள் ஆகிவிட்டபடியால் மகள் ஆகிய தாட்சாயினி கண் இமைக்குள் இருப்பதை போல் தெரிகிறது என்று மகளை காண வேண்டும் என்று அந்த சபைக்கு வருகிறார். அன்னவரால் கதை தொடரும்.